ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய டே டு டே ஸ்கேன் லைஃப்பில், அதாவது நான் 20 இயர்ஸாக நான் வந்து ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஃபீல்டில் தான் இருக்கேன். நான் காமனாக நோட் பண்ணது வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்வலாக ஆன்டினேட்டல் மதர்ஸ் 6 வீக்ஸ் ஆகட்டும், 11 வீக்ஸ் ஸ்கேனுக்கு வரதாகட்டும், 20 வீக்ஸ் ஸ்கேனுக்கு வரதாகட்டும், என்னென்னா எப்போவுமே ஆங்ஷியஸாக தான் வருவாங்க. வெரி ஃபியூ பீப்புள் ஹாப்பியாக வருவாங்க. மிச்சவங்க எல்லாருமே ஏதாச்சும் மனசில் ஏதோ ஒரு குழப்பம் இருக்கும், ஏதோ ஒரு ஃபியர் இருக்கும். இப்படி தான் வருவாங்க ஸ்கேனுக்கு. ஸோ ஸ்கேனுக்கு வந்துட்டு நம்ம என்ன தான் காம் டவுன் பண்ணாலும் அவங்க காம் ஆக மாட்டாங்க. நான் ஸ்கேன் பண்ணும்போது அவங்க ஃபோக்கஸ் வந்து எங்கன்னா கம்ப்ளீட்டாக என்னுடைய ஃபேஸில் இருக்கும். நான் வந்து மானிட்டரில் பார்த்துட்ருப்பேன் ஸ்கேன் பண்ணிகிட்டு இருக்கும்போது. பேபி வந்து சைக்கலாஜிக்கலாக அவங்களோட அசஸ்மெண்ட் எப்படி இருக்கும், மேம் வந்து ஒரு மாதிரி ஸ்மைலிங் ஃபேஸில் பார்த்தாங்கன்னா பேபி நல்லா இருக்குது, இல்லை மேம் வந்து இப்படி கொஞ்சம் ஃபேஸ் வந்து இப்படி சுருக்கி பார்த்தாங்கன்னா ஏதோ ப்ராப்ளம் போல் இருக்குது அப்படின்னு. அப்படி கிடையாது. ஏன்னா நாங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்கும்போது எங்கள் ஃபேஸ் அப்படி தான் இருக்கும். நாங்கள் வந்து ரொம்ப உன்னிப்பாக நாங்கள் பார்க்கணும். ஏன்னா வந்து பேபி மூவ் ஆகிட்டுருக்கோம், மதர் ப்ரீத் பண்ணிகிட்ருப்பாங்க. அதில் வந்து நாங்கள் வந்து எதையுமே மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனாக நாங்கள் பார்க்கும்போது எங்கள் ஃபேஸ் வந்து அந்த மாதிரி தான் கான்சென்ட்ரேட் பண்ணி இருக்கோம். ஸோ நீங்கள் அதெல்லாம் நோட் பண்ணாதீங்க, அதை பார்த்து பயப்படாதீங்க. பேபி வந்து ஏன் ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சு பேபியோட ஹெல்த் கிடையாது. கண்டிப்பாக நல்லபடியாக ஸ்கேன் பார்த்து நாங்கள் வந்து முடியும் போது நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். தேங்க்யூ.